மனிதன் தலைவனாக உருவாவதற்கு முக்கியமான பின்புலம் என்ன தெரியுமா? அவனுடைய தாய் சொல்கிற கதை தான். நீங்கள் மகாத்மா காந்தி எடுத்துக்கங்க, இல்லை நம்முடைய மராட்டிய மன்னன் வீர சிவாஜி எடுத்துக்கங்க. அவங்களுடைய வெற்றிக்கு விதை என்ன தெரியுமா? அவங்க தாய் சொன்ன கதை. இதை வந்து பார்க்கும் பொழுதே நமக்கு, இதை கேட்கும் பொழுதே பரவசமாக இருக்கிறது. இப்போ ஏங்க அவங்கள விட்டுருங்க, நாம தான் கதை கேட்டவங்க தானே. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம அம்மா எப்படி நமக்கு சோறு ஊட்டினாங்க ஞாபகம் இல்லையா? இல்லை அங்கே பாடுறா, அந்த தென்னை ஓலை பாடுறா, நிலா உட்காந்துருக்கு, அங்கே பாட்டி வடை சுட்டு, ஆடா ஆமாம் டக்குன்னு வாயில் போட்டுடுறாங்க. இல்லை இப்படி சொல்லித்தானே பாருங்க. அடம் பிடிக்காத குழந்தைகளே கிடையாது. எதுக்கு? சோறு திங்கிறதுக்கு. கதை சொல்லாத தாய்மார்களே அந்த காலத்தில் இருக்கவும் இல்லை. நீ கதை சொன்னால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு குழந்தை, நீ சாப்பிட்றதா இருந்தால் நான் கதை சொல்கிறேன் அப்படிம்பாங்க அம்மா. எவ்வளோ சுவாரஸ்யமாக அது போச்சு பாருங்க. எதுக்குங்க கதை சொல்லணும்? ஏன் குழந்தைகளுக்கு கதை சொல்லணும்? இன்னைக்கு மன இயல் வல்லுநர்கள் வந்து ஆராய்ந்து சொல்கிறாங்க, அன்றைக்கி இயல்பாக இருந்த ஒரு விஷயந்தான். ஒரு கதை சொல்லும்போது பல விஷயங்கள், பல விவரங்கள் வந்து அந்த குழந்தை மனசில் போய் பதியுது. பாருங்களேன், உதாரணமாக நம்ம தெருவில் அன்றைக்கி என்னாச்சு, ஒரு பெரிய யானை, கருப்பாக பெருசாக ஒரு யானை வந்தது. அது மேலே அப்படியே சக்கச்சவேல்னு ஒரு கார்பெட் மாதிரி போட்டிருக்குடா. அதில் ஒரு பாகன் உட்காந்துருக்கான், லுங்கி கட்டின்னு பனியன் போட்டுட்டு ஒரு சின்ன பெரம்பை கையில் வச்சுட்டு. இதை பார்த்துட்டு நம்ம அக்கா இல்லை, அந்த வேப்ப மரத்து ஊஞ்சிலேருந்து தொப்புன்னு குதிச்சு இந்த பச்சை கேட்டை க்ரீச்சுன்னு திறந்துட்டுருக்கு. அதை வந்து பார்க்குறா. டிங் டிங்னு மணி அடிச்சுன்னு யானை போயின்னு இருக்கா. அதை நான் பார்த்து ஒரு பூனை, அங்கே வெள்ளையாக ஒரு பூனை உட்காந்துருக்கு, மியாவ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிடிக்கலையா யானை. தன்னை மாதிரி அழகு இல்லைன்னு அது நினச்சிக்கிறதான். அப்படியா அப்படின்னு இந்த குழந்தை சிரிக்குது. இது அந்த கதையினுடைய முதல் காட்சி. எவ்வளவு விவரங்கள் உள்ளே போய் சேருது தெரியுமா அந்த குழந்தைக்கு? முதல்ல தெரு, லொக்கேஷன். அடுத்தது இந்த பச்சை கலர் போட்ட வீடு, அது வந்து ஃபெமிலியாரிட்டி. மூணாவது அக்கா, அது வந்து ரிலேஷன்ஷிப். பெரிய யானை உருவம், டைமென்ஷன். அப்புறம் கருப்பும் சிவப்பும் இந்த யானைக்கு மேலே போத்தி இருக்கிற இது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய யானை, இவ்வளோ சின்ன வெள்ளைப்பூனை, கான்ட்ராஸ்ட். இப்படி எவ்வளவோ விவரங்கள் வந்து உள்ளே போய் அதுக்கு சேருது அந்த குழந்தைக்கு. இதை வந்து விஞ்ஞானிகள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்து நமக்கு சொல்கிறாங்க. விவரங்கள் மட்டும் இல்லை, நம்ம வேல்யூஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஹியூமன் வேல்யூஸ், அந்த பண்புகள்லாம் கூட இந்த கதைகள் மூலமாக ரொம்ப சுலபமாக குழந்தைகளுக்கு போய் சேருதான். இப்போல்லாம் ரொம்ப வீட்டில் கதையாக யாரும் சொல்கிறது இல்லைங்க, கேட்டால் நேரம் இல்லைன்றாங்க. இன்னும் உண்மையான காரணம் என்னென்னா, ரொம்ப பெற்றோர்களுக்கு கதையே தெரியாது. குழந்தைகளுக்கு எதுக்காக கதை சொல்லணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. முந்தி பாருங்கள், ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது, எல்லா வீட்டிலும் ஒரு பாட்டி இருப்பாங்க, கதை சொல்வதற்குனே பாட்டி படைக்கப்பட்டிருக்கிறாளுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது போயிடுச்சுங்க. டிவி முன்னால் குழந்தைய உட்காத்திட்டு ஏதோ நூடுல்ஸை வேக வச்சு கொடுங்க, அது பார்த்துக்கிட்டேன்னு சாப்பிட்டுட்ருக்கு, அவ்வளோதான். முன்பு பாட்டி இருந்த இடத்தை, புனிதமான இடத்தை இந்த தொலைக்காட்சி பெட்டி வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, இந்த கதை சொல்வது வேறு, கதை விடுறது வேறுங்க. அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதாவது சப்பக்கட்டு கட்டுறது. இப்போ ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறீங்க வைங்களேன், ஏன் லேட்டுன்னு கேட்டால், ஐயோ சார் பாதி வழியில் தான் சார் செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கதை விடுறது. ஆனால் கதை சொல்வது அப்படின்னும் பொழுது இந்த விவரங்களை தெரிவிக்கிறது, மனித பண்புகளை தெரிவிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த குழந்தைங்க சாப்பிட்றது ஒன்று தான் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி இல்லை. கதை சொல்லும்போது, சாப்பாட்டை ஊட்டும் போது விவரங்களையும் அதை ஊட்டுகிறார்கள், பண்புகளையும் ஊட்டுகிறார்கள். அப்படி இருந்தது இல்லைங்களா? நாளையிலேருந்து நம்ம குழந்தைகளுக்கு கதை விடக்கூடாது, கதை சொல்லணும். சரியா?